அதனால இப்பவும் சொல்றோம், இந்த கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ கூட்டணி சேர்ந்தோ ஏதோ ஏமாத்த வந்த கூட்டம்லாம் இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டம்லாம் இல்ல, பவரை கையில வச்சுக்கிட்டு தனக்கு அடிப்பணியாதவங்களை இந்த பகை தீர்க்க வந்த கூட்டம்லாம் இல்ல, பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பாக்டா திரண்டிருக்கிற கூட்டம். இது ஏதோ சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்த வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிற்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிற்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் a mass gathering, not for cash but for a good cause. அதனால மீடியா ட்ரோலு, இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது, பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும் தான் நம்மளுடைய சொந்த பந்தம்னு நினைச்சிடாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும் தான் நம்மளுடைய தோழர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளுடைய சொந்தம், உறவு, நட்பு இன்னும் இருக்காங்க. இங்க வர முடியாம தமிழ்நாட்டில் இருக்கிற அக்கம் பக்கம் ஸ்டேட்ல இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கானவங்க நமக்காக ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்மளோட வகையரா. இங்க யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி அதோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நம்மள நம்ம மக்களை இந்த ஏமாத்திர இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்தில் நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்க. இப்போ இப்படின்றதுக்குள்ள வந்துடும். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல, அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும். பாருங்க, நடக்கும், பாருங்க நடக்கும்.